அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ப்ராசஸ் ரைட்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூ வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்வியூவில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிறவங்களுக்கு வந்து டெலிகிராமில் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த குரூப்பில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜ் மூலிமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, நேட்டிவ் ஃபேமிலி பற்றிலாம் கேட்டிருக்காங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண சொன்னாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அது எல்லாருக்குமே காமனாக வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஸ்டார்டிங்லேருந்தே நேற்றுலேருந்தே வந்து சொல்கிறாங்க. ரீடர் போஸ்ட், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட்டோட ஜாப் நேச்சர் என்ன, அது என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா சம்மன் வந்து கொடுக்க போகிறீங்க, எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்களாம் கேட்டிருக்காங்க, அந்த ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப்புக்கெலாம். ஸோ வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட ஜாப் நேச்சர் பற்றி கேட்குறாங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல யாராவது உங்களுக்கு பிடிக்காதவங்க இருந்தால் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நாமளாக யோசிச்சு சொல்கிறது, சைக்காலஜிக்கல் கொஸ்டின். எந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லுவீங்கன்னு பார்க்குறதுக்காக. இன்னொன்று சாட் ஜிபிடி, ஏஐ பற்றிலாம் வந்து ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர், பட் காஞ்சிபுரம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எதுக்கு டிஸ்ட்ரிக்ட் மாற்றி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நிறைய பேர் வந்து இது மாதிரி வேகன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லி மாற்றி பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ கோர்ட் இருக்குன்னு கேட்டாங்க. வேறு ஜாப் கிடைச்சா போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு எம்ஹெச் ஜாப் செலக்ட் பண்ணீங்க, உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணோன்னா உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் என்ன மாதிரி உங்கள் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ன எங்கேருந்து அப்ளை பண்ணோம், இந்த மாதிரி என்ன சொல்கிறோமோ அதுலேருந்து தான் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு மெசேஜ். இன்னொரு மெசேஜ் பார்க்கலாம். இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு. டுடே ஐ அட்டன் வைவான் போட்டிருக்காரு. செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க. இது எல்லோரும் காமனாக கேட்குறதா. நம்ம எந்த ஜாப்புக்கு எடுத்து வரோம்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ணி வரீங்க, அந்த மாதிரி எதுக்கு வரீங்க, இந்த ஜாப்பை சூஸ் பண்ணிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அது கேட்டிருக்காங்க. ஜூனியர் பைலிப் ஒர்க் நேச்சர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. கிராஸ் கொஷின் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஜூனியர் பைலிப்புக்கு வந்து கிராஸ் கொஷின் நிறைய கேட்குறாங்களாமா. இன்ஜினியரிங் கிராஜுவேட்லாம் பாவம் சப்ஜெக்ட் பேப்பரில் இருந்து கொஷின் கேட்டாங்க, ரொம்ப டெப்த்தாக இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து டெப்த்தாக நம்ம என்ன படிச்சிருக்குன்னு சொல்கிறோமோ அது ரிலேட்டாக கொஷின் கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி வந்து ரொம்ப டெப்த்தாலாம் வந்து கேட்டதாக வந்து சொல்கிறாங்க. டோட்டலாக ஒரு 10 மினிட் பேசியிருப்பாங்க. நாம் இந்த ஜாபுக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கோம்னு செக் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். உங்களுக்கு வர ஜட்ஜை பொறுத்து தான் எல்லாமே. நமக்கு அந்த பேனலில் நமக்கு இன்டர்வியூ கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அந்த ஜட்ஜை பொறுத்து தான் வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையும் கூட, ரைட்டா. ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நமக்கு நல்லா ஜட்ஜு அமைஞ்சாங்கன்னா நமக்கு ஈஸியான கேள்வி வரப்போது, மார்க் நல்லா போட போகிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இடக்கு கேள்வி கேட்குற ஜட்ஜுங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி அது நமக்கு பேனலில் நமக்கு எந்த ஜட்ஜு இன்டர்வியூக்கு வந்து கேட்க போகிறாங்க அமைகிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குன்றாரு. அது உண்மை தான். உங்களுக்கு வர ஜட்ஜை பொறுத்து தான் எல்லாமே போட்டிருக்காரு. ரிலாக்ஸாக போயிட்டு வாங்கன்னு போட்டிருக்காரு. இது ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இன்னொரு மெசேஜ் பார்க்கலாம். ஸோ இன்னொரு மெசேஜ் பார்த்திங்கன்னா, தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஓடும் மிக நீளமான காவிரியின் துணையாறு என்னன்னு கேட்டிருக்காங்க. தெரிந்த 2 சிவில் நீதிமன்றங்கள் வந்து சொல்லுங்கள், அது மாதிரி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெட்ரோல் எடுக்கும் இடம் பெட்ரோல் எங்கே கிடைக்குது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. அக்பார்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டதாக போட்டிருக்காரு. இது ஒரு இடத்துல வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்டில் டெப்த்தாக போய் கேட்டிருக்காங்க மாதிரி. ஒருத்தர் நான் இசிஇ டிபார்ட்மெண்ட், ஸோ அது பேஸ் பண்ணி கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. பாருங்கள், சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸ்னால் என்ன, டிஃப்ரெண்ட் பிட்வீன் சென்ட்ரிஃபுகல் அண்டு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன, அந்த மாதிரி அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தமாக ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க. அவுட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மோட்டார் ஒர்க்ஸ் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ கால்பிட்டஸ் ஆசிலேட்டர்னா என்ன அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அந்த இன்ஜினியரிங் அவங்க படித்த சப்ஜெக்ட்லேருந்துலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்க ரொம்ப பாவனே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சப்ஜெக்ட் டெப்த்தாக போய் கேட்டாங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் சப்ஜெக்ட்லேயே இருக்காது, ஆனால் வந்து மொத்தமாக கேட்பாங்க. ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு மெசேஜ் பார்க்கலாம். டுடே ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாங்கன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. கனடாவோட கேபிட்டல் சிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க. கனடாவோட நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக நாடுகளை கொண்ட கண்டம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எர்த்துக்குயிக்கி அளக்கக்கூடிய கருவி இதுன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய கோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எலும்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் வின்னர் ஃப்ரம் இந்தியா
அதுலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீடிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், எல்லாருக்குமே தமிழ் இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து இன்றைக்கி இன்டர்வியூவில் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? வழக்கமாக இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா ஏன் டிகிரி முடிச்சுட்டு இந்த ஜாப் வரீங்க, இந்த ஜாப்பை ஏன் சூஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி, எம்டெக் இது மாதிரி டபுள் டிகிரி, மாஸ்டர் டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா இவ்வளோ படிச்சிருக்கீங்க, நீங்கள் குரூப் 1 குரூப் 2லாம் நீங்கள் குரூப் 4க்குலாம் படிக்கலாமே, இந்த ஜாப்பை ஏன் சூஸ் பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு போகலாமே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, இந்த மாதிரியான கேள்விலாம் வந்து கேட்டதாக அவங்க வந்து ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜிகே கொஸ்டின் கூட நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் டிகிரி முடிச்சுட்டு ஏன் இந்த வேலைக்கு வரீங்க, நீங்கள் அதுக்கு போகலாமே அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் தான் நிறைய பேர் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்வியூ போயிட்டுருக்கு. ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாங்கல்ல, அதாவது நமக்கு வரக்கூடிய அந்த ஜட்ஜு, அந்த பேனலில் இன்டர்வியூ கேட்கக்கூடிய வராங்களே அந்த ஜட்ஜை பொறுத்து தான் நமக்கு வந்து மார்க்கு அடுத்த கட்டமாக நம்ம செலெக்ஷன் இல்லையான்னு நமக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து ரிலாக்ஸாக போயிட்டு வாங்க. தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள், தெரியலன்னு சொல்லுங்கள். ஸோ கூலாக வந்து அட்டன் பண்ணிட்டு வாங்க. எதுக்கும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் நமக்கு ஆன்சர் சொல்லுவாங்க அப்படின்றதும் கிடையாது. அவங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணுன்னே அவங்க கேட்பாங்க. தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்கள், தெரியல அக்செப்ட் பண்ணிக்காங்க. எப்படி நம்ம ரிப்ளை கொடுக்குறன்றதை பொறுத்து தான் நமக்கு வந்து அதில் மார்க் வருமோ இல்லையா, நமக்கு வந்து தப்பாக சொல்கிறதுனால ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பராக போயிட்டு வாங்க. ஓரளவுக்கு நல்லா ஆன்சர் பண்ணிவிட்டு திருப்தியாக வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.